வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, வருடங்கள்ல எல்லா மாதங்களுமே சிறப்பான மாதம் தான். அதில் இந்த ஆடி மாதம்ங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதங்கள்ல ஆடி மாதத்துல அம்மன் கோயில் திருவிழாக்கள் சொல்லவே வேணாம். அதாவது பெண்கள் பக்தி பரவசத்தோடு அந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியில கூழ் காய்ச்சி ஊத்துறதும், கோயிலுக்கு சென்று வழிபடுறதும், தன்னுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு விரும்புறதும் மிக சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் குறிப்பாக ஆடி 18, அதாவது ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமான நாள். அந்த ஆடி 18ஆம் பெருக்கில் அதனுடைய சிறப்புகள் என்ன, ஆடி 18உடைய வரலாறு, அதனுடைய சிறப்புகள், அதை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக அந்த ஆடி 18ஆம் பெருக்கு ரொம்ப விசேஷமானது. அதனுடைய புராண கதைகள் நிறையா இருக்குது. அதில் அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்கிறேன். இந்த ஆடிப்பெருக்கு என்பது என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். அதாவது ஆடிப்பெருக்குங்கிறது ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். இதனை என்ன சொல்றாங்கன்னா 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனைத்தான் 18ஆம் பெருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நாள்ல அப்ப நதியை பெண்ணாக வணங்கிய நாள். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நதியை பெண்ணாக வணங்கிய நாள் எது? இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. அப்ப புராணங்கள் கூறப்படும் ஆடி 18 என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திர போரின் இறுதி நாளான 18ஆம் நாளை குறிக்கிறது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. இப்ப ஆடிப்பெருக்கு என்பது என்ன? ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். இதனை 18ஆம் பெருக்கு என்று கூறுவார்கள். ஓகேங்களா? நதியை பெண்ணாக வணங்கும் நாள். புராணங்கள் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, புராணங்களில் கூறப்படுவது ஆடி 18 என்பதை மகாபாரதத்தில் நடைபெற்ற குருச்சேத்திர போரின் இறுதி நாளான 18ஆம் நாளை குறிக்குது. இப்போ இந்த புராண கதையை பற்றி வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா, குருஷேத்திர போரின் முதல் நாள் பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்பட்டும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதமடைந்தது. உத்திரனும் ஸ்வேதனும் சல்லியனாலும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர். இந்த பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்ததை சரிகட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர். ஆனால் கௌரவர் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது. பீஷ்மரை கொல்ல சிகண்டையை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார். கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி சிகண்டையை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்தில் அனுப்பினார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டையின் பின் இருந்து அர்ஜுனன் தனது அம்பு மலையால் பீஷ்மரின் உடலை செல்லடையாக துளைத்தெடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான். இப்படி தொடர்ந்து 15 நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர். 16ஆம் நாள் போரில் கௌரவர்களின் தலைமை படைத்தலைவனாக கர்ணன் நியமிக்கப்பட்டான். கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார். கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படைகளை கொன்றான். அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினார். கர்ணன் தருமரையும் சகாதேவனையும் போரில் வென்றாலும் தன் தாய் குந்தி தேவிக்கு வழங்கிய வரத்தின்படி கொல்லாமல் விட்டுவிட்டான். ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகளை தனது கூரிய அம்புகளால் கொன்ற பின் அர்ஜுனனை கொல்ல அம்பு மழை பொழிந்து கடுமையாக போரிட்டான். ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபானத்தை ஏவினான். அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார். அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது. அதனால் கர்ணன் ஏவிய நாகபானம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலைக்கவசத்தை தாக்கியதால் அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது. கிருஷ்ணனின் போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். குருச்சேத்திர போரில் இறுதியில் கர்ணன் தேர்ச்சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது. கர்ணன் தேரை சகதியில் இருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை
கர்ணனின் மீது அம்புகள் ஏவச் சொன்னார். இந்திரன் கர்ணன் கவச குண்டலங்களை தானமாக பெற்று கொண்டபடியால் தெய்வீக கவசம் இல்லாத கர்ணனின் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன. அதனால் கர்ணன் போரில் மடிந்தான். அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள்தான் 18ஆம் போர் என்று அழைக்கப்படும் ஆடி 18ஆம் நாளாகும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புராண கதை. அப்போ இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் நம்ம அருகில் உள்ள நதிகளை சென்று வழிபட்டால், அதுவும் பெண் நதிகள், எல்லாமே பெண் நதிகள் தான். கங்கை பெண்ணதி, வைகை பெண்ணதி, காவேரி பெண்ணதி. இந்த பெண் நதிகளை நம்ம வழிபடுறது மூலமாக குடும்ப உறவுகள் ஒற்றுமை பெறும். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. நிறையா இந்த கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமை இல்லாமல் டைவர்ஸுன்ற சூழ்நிலை தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைவர்ஸுங்கிற சூழ்நிலை வராமல் இருக்கணும், கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாளில் நதிகளை வழிபட்டு வாங்க, குடும்ப ஒற்றுமையாக வாழுங்க. மேலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர், பத்திரிகை நிருபர் டாக்டர் கருப்பையா, BSMS டிஎஸ்ட்ரோ சித்தா. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு, குறிப்பாக ஜோதிட ரீதியாக ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்க்க விருப்பப்படுறவங்க என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதான் வாட்ஸ்அப் செல் நம்பர் 97 91 29 54 33. இந்த நம்பரில் நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு நம்பர் சொல்கிறேன், இன்னொரு நம்பர் 94 421 65 607. இது கால் நம்பர். இதில் நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.